வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப யாரு தங்களுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்வார். ஆபத்து காலத்துல நீ என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னது அவர் தானே. அப்ப உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்துல தான் இருக்கு. சகாயம்னா உதவி. நம்முடைய உதவி யார்கிட்ட இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இக்கட்டில் மனிதருடைய உதவி விருதா. ஆமா, நீங்க மனுஷன்ட ஏதாவது உதவியை நீங்க எதிர்பார்த்தா அது நிச்சயம் உங்களுக்கு வருத்தத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா கர்த்தர்ட்ட உதவியை நீங்க எதிர்பார்த்தா நீங்க ஒரு நாளும் ஏமாற்றப்பட மாட்டீங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், சகாயம் பெற்றேன் ஆகையால் என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சகாயம்னா உதவி. அவன் சொல்றான், உதவி பெற்றேன், எனக்கு தேவையான உதவியை நான் கர்த்தரிடத்துல பெற்றேன். அதனால நான் இப்ப நல்ல கர்த்தரை பாடி என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? துதிச்சிட்டு இருக்கிறேன்.